நிறைய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்துல இருக்கிற பெரிய கம்பத்திலான இந்த மாதிரி சிம்னியோட உச்சியில தொடர்ந்து 24 மணி நேரமும் நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கிறதா பார்த்திருப்போம். இது ஏன்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? எண்ணெய் சுத்திகரிப்பு தொழிற்சாலை இங்க என்ன வேலை நடக்கும்னா, க்ரூட் ஆயில பல பகுதிகளாக பிரிச்சு நமக்கு பயன்படுற பெட்ரோல், டீசல், கெரசின், பிளாஸ்டிக், கெமிக்கல் போன்றவற்றை பல பொருட்களாக மாற்றும் ஒரு பெரிய தொழிற்சாலை. இந்த க்ரூட் ஆயில் பிரிக்கிற ப்ராசஸ் எப்படி நடக்கும்னா, அந்த க்ரூட் ஆயில் ஒரு பெரிய டிஸ்டிலேஷன் சேம்பர்ல உயர் வெப்பநிலையில வெப்பமூட்டி அந்த வெப்பத்துக்கு ஏற்ப அந்த க்ரூட் ஆயில் பல பாகங்களாக பிரியுது. அந்த டிஸ்டிலேஷன் சேம்பரோட டாப்ல பாத்தீங்கன்னா லைட் வாயுக்களான மீத்தேன், ஈத்தேன் போன்றவற்றை இருக்கும். நடுவுல கொஞ்சம் வெயிட்டா இருக்கிற பெட்ரோல், நாப்தா போன்றவற்றை இருக்கும். இதோட கீழ்ப்பக்கம் டீசல், ஹெவி ஆயில் போன்றவற்றை இருக்கும். இப்படி க்ரூட் ஆயில் அதிக வெப்பத்தால பிரிக்கிறப்ப மேல சொன்னபடியோட சேர்த்து ஆபத்தான வாயுக்களும் உருவாகுது. இந்த வாயுக்கள் வெளியேற்றவும் முடியாது. அப்படி வெளியேற்றினால் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படும் மற்றும் அதை சுவாசிக்கிற நமக்கு உடல்நிலை பிரச்சனை ஏற்படும். இதை சரி செய்யத்தான் ஒவ்வொரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்திலையும் இந்த மாதிரி பெரிய கம்பத்திலான சிம்னி இருக்கு. இந்த வாயுக்கள் இந்த சிம்னி வழியா அதோட உச்சத்துக்கு போறப்போ அதோட உச்சியில நெருப்ப பத்த வச்சிருவாங்க. இதன் மூலம் ஆபத்தான வாயுக்கள் அப்புறப்படுத்தப்படுது. இத ஆங்கிலத்துல ஃபிளேர் சிஸ்டம்னு அழைப்பாங்க. அதனாலதான் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்துல இருக்கிற இந்த மாதிரி கம்பத்தோட உச்சியில எப்பவுமே நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்கள் என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது போல நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.